கோவிட்-19 பெருந்தொற்றின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட விமான தொழில்நுட்ப பணியாளர்கள் இருவருக்கு பணிநீக்க இழப்பீடாக மொத்தம் 1,10,000 ரிங்கிட்டை வழங்குமாறு ஒரு வணிக விமான நிறுவனத்திற்கு தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவ்வகையில் அஸ்ருல் நிசாம் நோபேனுக்கு 51,391 ரிங்கேட் 44 சென்ட் மற்றும் அஹமத் அபுபக்கருக்கு 57,808 ரிங்கேட் 90 காசை வழங்க வேண்டும் என ஏர் ஏசியா எக்ஸ் பிரஹாட்டுக்கு உத்தரவிடப்பட்டது. 31 நாட்களுக்குள் அத்தொகையை வழங்க தவறினால் அந்நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு 8 விழுக்காடு வட்டி விதிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது விமானங்களின் செயல்பாடுகள் முடங்கியதால் அவ்விருவரும் முறையே 2020 ஜூன் மாதமும் 2021 ஜனவரி மாதமும் வேலை இழந்தனர். எனினும் இருவரது அடிப்படை மாத சம்பளமும் அலவன்ஸ் தொகையும் 5,000 ரிங்கேட்டுக்கு மேல் என்பதால் வேலை நிறுத்த சலுகை தொகையை தர அந்நிறுவனம் மறுத்துவிட்டது. 1980 ஆண்டு வேலை நிறுத்த சலுகை விதிகளின்படி மாத சம்பளம் 2,000 ரிங்கேட் மற்றும் அதற்கு கீழ் இருந்தால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்பதை ஏர் ஏசியா எக்ஸ் அப்போது சுட்டிக்காட்டியிருந்தது. இதையடுத்து 2022 அவ்விவகாரம் தொழிலாளர் நீதிமன்றம் சென்றது. விமானம் ஓடுகிறதோ இல்லையோ தொழில்நுட்ப பணியாளர்கள் என வரும்போது விமான பராமரிப்பிலும் அவர்கள் ஈடுபடுவதால் வேலை நிறுத்தத்திற்கான இழப்பீட்டுச் சலுகைக்கு அவர்கள் தகுதியானவர்களே என அவர்களின் வழக்கறிஞர் வாதாடி இன்று தனது கட்சிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தந்துள்ளார். தொழிலாளர் நீதிமன்றத்தின் அவ்வுத்தரவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ஏர் ஏசியா எக்ஸ் மேல்முறையீடு செய்துள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.